வணக்கம். உங்ககிட்ட ஏகப்பட்ட டேட்டா இருக்கலாம். ஆனா அதிலிருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரி, சேல்ஸ்ஃபோர்ஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுதுன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பொதுவா எல்லா பிசினஸும் சந்திக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச பத்தி பார்க்கலாம். உங்ககிட்ட டன் கணக்குல இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஆனா அதிலிருந்து நமக்கு தேவையான பதில்களை தேடி எடுக்கிறதற்கே அதுதாங்க நிஜமான சேலஞ்சு. இதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், நம்மளோட நேரமும் பணமும் தான் வீணாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ரிப்போர்ட்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சரி, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் உங்க டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு 4 முக்கியமான ரிப்போர்ட் ஃபார்மேட்ஸை கொடுக்குது. இதுல சரியான ஃபார்மேட்டை செலக்ட் பண்றது நீங்க எந்த கேள்விக்கு பதில் தேடுறீங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு. நாம இப்போ சிம்பிளான ஃபார்மேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லான ஃபார்மேட்ஸ் வரைக்கும் போகலாம். ஒவ்வொன்றும் எதுக்கு பெஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிளர் ரிப்போர்ட்டை உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நினைச்சுக்கோங்க. இது சிம்பிளா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தான். எல்லா ரெக்கார்ட்ஸையும் வரிசையா காட்டுற ஒரு லிஸ்ட். உதாரணத்துக்கு ஒரு மெயிலிங் லிஸ்ட் ரெடி பண்ணணும்னா இல்லனா எல்லா டேட்டாவையும் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இது லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஆனா டீப்பான அனாலிசிஸ் பண்றதுக்கு இது மட்டும் பத்தாது. இப்போ பாருங்க, இங்கதான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. சம்மரி ரிப்போர்ட் வெறும் லிஸ்ட மட்டும் காட்டாம இன்னும் ஆழமான கேள்விகளை கேட்க நமக்கு உதவுது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாட்டுல இருந்தோ எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு இது மூலமா நாம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி டேட்டாவை குரூப் பண்ற இந்த வசதி தான் சார்ட்ஸ் மாதிரி விஷுவல் டூல்ஸை யூஸ் பண்றதுக்கான முதல் ஸ்டெப். சரி, இப்போ டேட்டாவை ஒரே ஒரு வகையில குரூப் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு விஷயங்களை கம்பேர் பண்ணோம்னா என்ன பண்றது? அந்த இடத்துல தாங்க மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்க பாருங்களேன், உங்க டேட்டாவில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்ஸை கூட எவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதுன்னு இது காட்டுது. ரொம்ப ஆழமா, அதாவது 2 டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் இதுதான். நாம இதுவரைக்கும் பார்த்த ஃபார்மேட்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த டேபிள் ஒரு ஷீட் மாதிரி சுருக்கமா காட்டுது. கடைசியா ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 வெவ்வேறு ரிப்போர்ட்ஸை ஒரே நேரத்துல பார்க்கணும்னா என்ன பண்றது? இத சிம்பிளா சொல்லணும்னா 2 வெவ்வேறு ரிப்போர்ட்ஸை ஒன்னா ஒட்டி ஒரே ஸ்கிரீன்ல ஒரு முழுமையான வியூவை பார்க்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க டேட்டாவை கரெக்டான ஃபார்மேட்ல அமைச்சதுக்கு அப்புறம் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி அதை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்த முடியும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சம்மரி இல்லனா மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட்டை டக்குன்னு ஒரு பார் சார்ட்டாவோ பை சார்ட்டாவோ மாத்தி உங்க பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியா புரிய வைக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க ரிப்போர்ட்டிங்க ஆட்டோ பைலட்ல கூட போடலாம். இதன் மூலமா கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆட்களுக்கு தேவையான இன்சைட்ஸ் போய் சேர்றத நாம உறுதிப்படுத்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்போர்ட்ஸுங்கிறது வெறும் டேட்டாவை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அது அடுத்த கட்ட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு லான்ச் பேட். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டா வெறும் டேட்டாவை பார்க்காம அதிலிருந்து புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க முடியும். ஒவ்வொரு டேட்டாக்குள்ளேயும் ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. இப்போ அந்த கதையை கண்டுபிடிக்கிற கருவிகள் உங்க கையில இருக்கு.